ஹாய், குட் மார்னிங். காலை வணக்கங்க. இன்னைக்கு காலைல பாருங்கள், டிஃபனுக்கு இட்லி தாங்க. எந்திரிச்சு எடுத்துக்கலாங்க. சுடுது வேற, பெருங்காயில் எடுத்துக்கலாங்க. இட்லி பாருங்க, மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது. மாவு ஆனால் கடையில் வாங்கின மாவு தாங்க. மாவு வீட்டில் ஆட்டுறதில்ல, பிடிச்சி போயிடுது மாவு. அதனால் கடையில் தேவைப்பட்டால் வாங்கிக்கிறதுங்க. ஒரு 5 போல் இட்லி எப்படி பூ மாதிரி இருக்குது வெள்ளையர்னு. அதுக்கு தேங்காய் சட்னி தாங்க அரைச்சிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு தேங்காய் சட்னி அரைச்சி, அதனால இன்றைக்கி தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டாச்சு. நல்லா கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சுட்ருக்கேன் பச்சையாக. சட்னி ஜார்லேயே வச்சுக்கிட்டாச்சுங்க. இன்றைக்கி பாத்திரத்தில் ஊற்றி வைக்கல, கொஞ்சம் தானே அரைச்சோம், சரி ஊற்றி இதிலே இருக்கட்டும்னு அப்படியே வச்சாச்சுங்க. சட்னி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சுருக்கேன், தண்ணியாக வைக்கல. சுட சுட 5 போல் இட்லிங்க, தேங்காய் சட்னிங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்லியுமே ஒரு வாரத்துக்கு மேலே இட்லி சுட்டி வெயில் வரும். இட்லி சரி சாப்பாடே சாப்பிடாட்டேனான்ட்டு இன்றைக்கி மாவு வாங்கிட்டு வந்து இட்லி ஊற்றியாச்சுங்க. தேங்காய் சட்னி அரைச்சி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டாச்சுங்க. நல்லா பச்சை மிளகா வச்சு நல்லா காரசாரமாக அரைச்சிருக்குங்க.